Hi students, welcome to KC Botany. 12th Pure Science Botany Bubbly Examsல full mark அதாவது 5 marksல வந்து full marks வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன படிக்கணும், என்னென்ன கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதிகமாக இயர் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ பயாலஜிக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதையே வாட்ஸ்அப் குரூப் அண்டு வந்து கமெண்ட்லேயுமே கேட்குறீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜ் தான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஏ பார்ட் பி பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஏ டைப்பு பி டைப், சரிங்களா? இதுதான் நம்ம வந்து சொன்னது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ஏல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க, சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் 15 கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லா லெசனுக்குமே இருக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் அதே மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏல இருக்கிறத என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ் ரெண்டுமே சேம் தான். இதை தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து ஏ பார்ட்டுன்னு எது, பி பார்ட் எது சரியாக தெரியல மறுபடியும் சொல்லுங்கள், இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இது தான், சரிங்களா? அதனால் வந்து நம்ம வீடியோ அப்டேட் பண்ணால் ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக பாருங்கள். இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கொஷின் வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக படிக்கணும், ரீகால் பண்ணணும், எதை வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எல்லாமே பார்த்துருங்க. சுவாலஜிக்கு எந்த அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சோ அதே போல் இதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு படிங்க. நமக்கு வந்து பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு 10லேருந்து 13 மார்க்ஸ் அளவு கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஃபஸ்ட் லெசன்னா நமக்கு 13 மார்க்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்ஸு, அதுக்கடுத்து 1 மார்க்ஸ் வந்து 2 கேட்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 12 மார்க்ஸ் அளவுக்கு இந்த ஃபஸ்ட் லெசனில் உண்டு. அதனால் ஃபஸ்ட் லெசனை நல்லா படிச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அதிகமாக நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் இயர் கொஷனில் கேட்டது என்னென்னா இந்த சூழின் அமைப்பை விவரி, சரிங்களா? படத்துடன் விவரி. இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் வாவல் எக்ஸ்பிளைன் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து என்ன பண்ணுறங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இயர் கொஷினில் அதிகமாக கேட்காத கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த சால்வியாவில் மகரந்த சேர்க்கை முறை, சரிங்களா? இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. அதனால் இந்த கொஷினை நீங்கள் படிச்சுங்க. நியூவாக எக்ஸ்பெக்டடில் நியூவாக இருக்கக்கூடிய கொஷின் இது, சரிங்களா? சால்வியா, பாலினேஷன் இன் சால்வியா, இதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படம் வரைந்த பாகம் குறி, அதை நம்ம வந்து தனியாக அப்டேட் பண்ணுறோம். இந்த 2 கொஸ்டினும் நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி மகரந்த சேர்க்கை, காற்று மகரந்த சேர்க்கை, இதோட பண்புகள் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஏன்னா ஒரு சில டைம் இதுலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த 4 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்கள். எனாமேட்டர் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டோமோஃபிலஸு, அதே மாதிரி அனிமோஃபிலஸ். இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுறது தான் கொஷினை வந்து ஷேர் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு, அதுக்கடுத்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் எடுத்தோடனே அங்கே போயிட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குமா இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. சாப்டர் 1ல். அதுக்கடுத்து சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 கொஷினை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படித்து வச்சிங்க. அந்த 3 கொஷின்ஸ் வந்து எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓங்குதன்மை மறைத்தல், சரிங்களா? ஓங்குதன்மை மறைத்தல், எடுத்துக்காட்டுடன் விவரி, முழுமையற்ற ஓங்குதன்மை, இது 2 கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அதிகமாக இயர் கொஷினில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த 2 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து இயர் கொஷினில் கேட்காத கொஷின் அதிகமாக அப்படின்னா இந்த பல்காரணி பாரம்பரியம், சரிங்களா? அதனால் இந்த கொஷின் என்ன பண்ணி வச்சிங்க பார்த்துங்க. இந்த 3மே நல்லா படித்து வச்சுங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸு, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு, இது 2ம் நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் படிக்கிறது டைகேபிள் கிராஸ், மோனோகேபிள் கிராஸ், இது எல்லாமே இருக்கும், அதை வந்து பார்த்து வச்சுங்க. ரிப்பீட்டடாக இருக்கிறது இந்த 2 கொஷின், நியூவாக எக்ஸ்பெக்டட் கொஷின், இந்த கொஷின் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன். ஸோ தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பியூர் சயின்ஸுங்கிறதுனால இந்த 13வது கொஷின் மூலக்கூறு மரபியலாவில் அடாப்டாப்சிஸ் ஒரு தகுந்த மாதிரி என்பதற்கான பண்புகள், இது வந்து 2 டைம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மடியத்தின் முக்கியத்துவம், ஸோ இந்த கொஷினை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. இதை வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து குறுக்கேற்றத்தின் செயல்முறை, குறுக்கேற்றம் நடைபெறும் விதம், சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள்.
அதுக்கடுத்து இந்த குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம் சரிங்களா. இந்த 4 கொஷின்ஸும் இந்த லெசன் வரும்போது படிச்சிருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஆராப்டாப்சிஸ் இந்த 13வது கேள்வி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, இரட்டி பாதல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து கொஷின் சரிங்களா. 4th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் உயிர் தொழில்நுட்பியோட பயன்பாடு. ஸோ இந்த கொஷின் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி பருத்தியோட நன்மை தீமைகள். ஸோ இந்த கொஷின் பார்த்துருங்க. இந்த கொஷின் லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த டைம் கேட்கறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த உயிர் தொழில்நுட்பியோட பயன்பாடுகள் இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு வகை உயிர் ஒற்றெடுப்பு முறை சரிங்களா, பல்வேறு வகை ஒற்றெடுப்பு தொழில்நுட்பம் இதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன, அதோட வகைகள் வந்து பாருங்கள். இன்னும் ஒரு சில பேர் வந்து எனக்கு 40 மார்க்ஸ் போதும் 30 மார்க்ஸ் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்லாம் சாப்டர் 1 to 5 மட்டும் என்ன பண்ணுங்க நல்லா படித்து வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து சாப்டர் 5ல் சாரி இங்கிலீஷ் மீடியம் இதுக்கு சொல்ல. ஸோ சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதுக்கடுத்து பயோ ரெமடியேஷனு, அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பிடி பிரிஞ்சால் இது வந்து என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5ல், ஸோ சாப்டர் 5ல் 3 கொஷின் தான். நீங்கள் வந்து இந்த அடிப்படை கொள்கை, தாவர திசுப்போட அடிப்படை கொள்கை, தாவர திசுவலப்போட பயன்கள், புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு நிலை. ஸோ இதுதான் திருப்பி மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த 3 கொஷினை நல்லா படிச்சிங்க. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எக்ஸ்பெக்டட் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை விதியோட நன்மைகள். ஸோ இந்த கொஷினை என்ன பண்ணி வச்சிங்க பார்த்து வச்சுங்க. ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது எல்லாமே பாருங்கள். ஸோ இங்கேயும் இதே தான் இந்த 3 கொஷின். ஸோ இந்த 3 படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக எதனாச்சும் ஒன்று உண்டு. இது கூடவே இந்த புரோட்டோபிளாஸ்ட் சாரி ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் மீடியம் இது வந்து கொடுக்கல. செயற்கை விதியோட நன்மை, ஆர்டிஃபிஷியல் சீடு வந்து பெனிஃபிட், அது வந்து பார்த்துங்க ஆர்டிஃபிஷியல் சீடுன்னு இருக்கும். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதிகமாக பார்த்தீங்கன்னா வறநில தாவரத்தோட உள்ளமைப்பியல் பண்பு இது வந்து இயர் கொஷினில் அதிகமாக கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து நீர்வாழ் தாவரத்தோட வகைகள் இது வந்து ரிப்பீட்டடாக அதிகமாக என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் நமக்கு வந்து இந்த அதிகமாக கேட்காத கொஷினில் இந்த கொஷின் உண்டு. விலங்குகள் மூலம் விதை மற்றும் கனி பரவுதல் பற்றி குறிப்புரைக இது வந்து கேட்கல, அதனால் இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க படிச்சிங்க சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட் பிளான்ட்டு, அதுக்கடுத்து டிஸ்கிரைப் த டிஸ்பிரஸ் ஃப்ரூட் அண்ட் சீடு பை அனிமல்ஸு, அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ். ஸோ இதை வந்து பார்த்துருங்க. சாயில் ப்ரொஃபைல் இதெல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ படித்த கொஷினை ரீகால் பண்ணி வச்சுங்க. ஸோ இதெல்லாம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திருப்பி படிச்சிங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்ன ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன், அதையும் அப்டேட் பண்ணுறேன், அதை வந்து பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த தாவர வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து சூழல் மண்டலத்தை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி பாதுகாப்பீங்க அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இதில் வரும். இது வந்து என்ன பண்ணுங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து நமக்கு வந்து இன்னும் ரிப்பீட்டடாக கேட்காத்துல இந்த சிதைவு செயல்முறைகளோட நிலைகள். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க நல்லா பார்த்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன், அதுக்கடுத்து ஹவு டு ப்ரொடெக்ட் ஈகோசிஸ்டம், டீகம்போசிஷனோட ப்ராசஸ் இது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸு 8th லெசன். ஸோ 8th லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜென்ரலான கொஷின்ஸ் வந்து இருக்கலாம். சுவாலஜியில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் கேட்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் குறைதலின் விளைவுகள் இதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து மீண்டும் காடுகள் உருவாக்குதல் ஏற்படும் விளைவுகள் மற்றும் வேளாண் காடு வளர்ப்போட நன்மைகள் இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கழிவு மேலாண்மை பற்றி நமக்கு வந்து கேட்கல. ஸோ நமக்கு 2 கழிவு இருக்குது, திடக்கழிவு திடக்கழிவு. இது ரெண்டும் இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. ஒருவேளை புது கொஷினாக இருக்கும். ஏன்னா நேற்று நமக்கு பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் நியூ கொஷின்னா ஒரு 2-3 கொஷின் கேட்டிருந்தாங்க, அதாவது ரிப்பீட்டடாக இல்லாது. இருந்தாலும் நம்ம ஸ்டாஃபுங்க வந்து படிக்க வச்சுருப்பாங்க.
ஸோ அதில் இந்த 2 கொஷின்ஸ் வந்து இருக்கலாம். அதனால் இது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷனு ஓசோன் டிப்ளீஷன் இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து இந்த சாலிடு லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதுவும் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 9th லெசனு. ஸோ 9th லெசன் வந்தீங்கன்னா அங்கேயும் 2 5 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள், களப்புறுத்தம் என்றால் என்ன, அதோட படிநிலைகள், களப்புறத்தோட வகைகள், சரிங்களா, இதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறை, இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள். ஏன்னா இது வந்து நியூவாக எக்ஸ்பெக்டடில் சொல்ல போனால் அந்த கொஷின்ஸ் வந்து சொல்லலாம், சரிங்களா. பிளான்ட் ப்ரீடிங் இந்த கொஷினு, ஹைப்ரிடேஷனு அதோட ஸ்டெப்ஸு, டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடேஷனு, ப்ளஸ் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் சீடு ப்ரொடெக்ஷன். நமக்கு வந்து ஓவராலாக சீடு ப்ரொடெக்ஷனை பற்றி கேட்கலாம், அல்லது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம், அல்லது மாடர்ன் மெத்தட்னு கேட்கலாம், சரிங்களா. அந்த ஒரு கொஷின் படிச்சிங்கன்னா எல்லாமே வந்துடும். அதுக்கடுத்து லாஸ்ட் லெசன் ஃபைனல் லெசனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது 5 மார்க்ஸாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறது இதுவுமே லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த நறுமண பொருட்களோட அரசன் அரசி இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. இந்த வாட்டி பூச்சி விரட்டி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெஸ்ட் ரெப்பலண்ட்டுன்னு இருக்கும், அந்த கொஷினை வந்து என்ன பண்ணி வச்சுங்க படித்து வச்சுங்க, சரிங்களா. பயோ ரெப்பலண்ட்டுன்னு இருக்கும். ஏன்னா நேற்று இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி தயாரிப்பு கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி பூச்சி விரட்டி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்து வச்சுங்க. அதேமாதிரி காளான் வளர்ப்பு. ஸோ லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களால் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்க முடியுமோ அதை வந்து படித்து வச்சுங்க. ஏன்னா நமக்கு நிறைய கொஷின் இருக்குது, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் நிறையா இருக்குது. அதனால் இதுதான் அக்யூரேட்டாக அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஷினில் இருக்கிறது எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியாச்சு, அதெல்லாமே பாருங்கள். ஸோ இப்போ நான் மார்க் பண்ண கொஷின்ஸு எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், இவ்வளோ கொஷின் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சாப்டர் 1 நல்லா படிச்சிங்க, அதுக்கடுத்து சாப்டர் 2 நல்லா படிச்சிங்க, அதுக்கடுத்து சாப்டர் 9, அதுக்கடுத்து சாப்டர் 10. ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 6, 7, 8 இந்த 3 லெசன் நான் படிச்சிங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 லெசன் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கடுத்து இந்த 3 லெசன்ஸ் வந்து படிச்சிங்க. மற்றதில் நீங்கள் அங்கங்கே என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிச்சிருக்கீங்களோ அதெல்லாமே பாருங்கள். ஈவன் 5th சாப்டருமே சின்னதாக தான் இருக்கும், சரிங்களா. அதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். 3 நாளில் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதை படிச்சிங்க. இந்த 4 லெசன் படித்தாலே கிட்டத்தட்ட நீங்கள் 30 மார்க்ஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா. 30லேருந்து 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். புக் பேக்கு 1 மார்க்ஸ் இது எல்லாமே தெளிவாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி எக்ஸ்பெக்டட் கொஷின் இந்த வாட்டி நியூவாக என்னென்ன கேள்விகள் வந்து கேட்கலாம் அப்படிங்கிற கொஷின்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க, சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக்கில் என்ன கொஷின்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.